கையெடுக்கண்ணு, கையெடு. ரெண்டு கை வீசி போ. இதா என்னக்கா, இதா முடியா போ, வீசிட்டு போ. அப்படி தண்ணி போகுது பாருங்க, தண்ணி போகுது. யாராவது நான் அப்பா ஜெய் போ போ. நாய் கைக்குமா வா வா வா. வழியா காய்பூ வையா காலிப்புலவரை வரலையா? காலிப்புலவரை பூ பொறிக்க வந்தாச்சு, பொறிச்சிக்கலாம். மஞ்சள் காட்டில் நாற்று ஊனி இருக்கிறாங்க, காலிப்புலவரை பூ பூத்துக்குச்சு. நாற்று ஊன்னா போது பூ வந்துடும். அப்புறம் முன்னாடி நீ தானே குளிச்சு போட. இதில் சின்னதாக பூ இருக்குது, பிடிக்குதியா? இது சின்ன பூவு, பெரிய பூவை பார்த்து பொறிச்சிக்கலாம். அங்கே இருக்குதா கண்ணே? சரி. இது வேணும் கணக்கான பூ. அதை விட பெருசாக இருக்குதா? சரி. இங்கே நிறைய இருக்குதுமா பெருசானது. பொறிச்சாச்சா இதெல்லாம்? சரி பாப்பா. போகலாம். வாங்க இப்படியே வாங்க. சரி வாங்க வாங்க, தேடி போய்க்கலாம். என்ன இது நல்ல பூவாக இருக்குது, இதில் கூட நல்ல பூவாக இருக்குது, நல்லா வெடிச்சிருக்குது. காலிப்புலவரை பூவு இங்கே இருக்குது பாரு. இது வந்து சின்ன பூவு, இது வந்து பெரிய பூவு. இதை பொறிச்சிக்கலாம். மிளகாயும் தான் வேணும். இன்னும் மிளகாய் காய்க்கல. ஒரு சூரிய எடுத்து அரைச்சிருக்கலாமில்லடா, நீங்கள் வெள்ளை பிடிங்கிச்சிங்களா? இதுதான் காலிப்புலவரை பூச்செடி. இது தலைப்பாரு எப்படி இருக்குதுங்க, நல்ல தலைப்பாரு. எருக்கலாம் செடியாக இருக்குது, நல்லா எருக்கலாம் தலையோட அகலமாக இருக்குது. சூடு போயா காலிப்புலவர் செடியை சும்மா காட்டில் போட்டிருந்தா ஒடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சள் காட்டில் போடுறங்காட்டி மஞ்சள் செடி அமுத்துது, பிடிங்கி எடுத்துக்கலாம். பிடுங்க தம்பி, 2 பேரும் கொடுக்கலாம். பிடிக்காச்சுரா தட்டு சேமி அண்ணே. போதும் வெளியே கட்டிக்கலாம்.
வந்தாச்சு, வாங்க போகலாம். பாப்பாளுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், சிரி சிரின்னு சிரிக்கிறா. பாப்பா வாங்க பாப்பா, போக நேராச்சு. திருவிழா ஆய் கூப்பிடுது. ஏங்க ஒரு சூரி கொடுக்குன்னு அறுத்து எடுத்துக்கலாம். போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கா. ஐயா எல்லாத்துக்கும் போயிட்டு வரமாயோ. ஓ வந்துட்டாங்க. அடுப்பத்தை வச்சாச்சு, செட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி நல்லா சூடு எடுத்து பூவை மட்டும் ஒடிச்சு எடுத்துக்கலாம். கட்டி எடுத்தார சூரிய எடுத்து சாமி முடியாதுடா. இந்தாயா அந்த மாட்டுக்கு போடாயா, பிச்சு போட்டு அப்படியே போட்டு இது திருப்பிட போகுது. பூவை தனித்தனியாக பிச்சு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிக்கிடுச்சு, இறக்கி வச்சுக்கலாம். பூவை வந்து சுடு தண்ணியில் போட்டுக்கணும். கொஞ்ச நேரம் சுடு தண்ணியிலே கிடக்குது. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஒரு 3 சீரகம் பொரிச்சு எடுத்துக்கலாம். சீரகம் நல்லா மணக்குது, நல்லா பொரிஞ்சிக்கிடுது, எடுத்துக்கலாம். பாப்பா இது பொடி பண்ணி அந்த சீரகத்தை தண்ணி தெளிவிட்டார தள்ளிட்டார. வறுத்த சீரகம் வறுத்த பாரு எப்படி மணக்குதுன்னு. சரி கண்ணு பொடி பண்ணிட்டா. சரியா இது வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மேலே கடலை எண்ணெய். இதே சீரகம் பொடி பண்ணிட்டுனாயா கண்டா சாமி. பாப்பா தக்காளி பழத்தை ஆட்டி எடுத்தா. சரியா வரமிளகாய் 2, கொத்தமல்லி 2 ஸ்பூன், மிளகு 20, பட்டை 2 துண்டு, ரவுண்டு 4, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், இளந்தையே அரிசி பக்குவமாக பொரிச்சு எடுத்துக்கணும். இப்படின்னு தீஞ்சு போயிடும், நல்லா இருக்காது. எல்லாம் நல்லா
வணக்குது, பொன்னிறமாக வணங்கி போச்சு, எடுத்துக்கலாம். வறுபட்டு போச்சு. இஞ்சி சேர்ந்து எடுத்துக்கலாம். இந்த தக்காளி பாடிட்டு வந்துட்டுனேயா வேண்டாம் சாமி. ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு துணிக்கு எடுத்துக்கிட்டேன். ஐந்தா இஞ்சி பூண்டு நுணுக்கிவிட்டேன். கொண்டாயா இஞ்சி பூண்டு நுணுக்கிட்டியா? சரி. ஒடியா பாப்பா, சப்பாத்திக்கு மாவு பாதி எடுத்துக்கலாம். தேவையான கோதுமை மாவு போட்டுக்கலாம். வறுத்து அரைச்சி வச்ச சீரகத்தூள் ஒரு ஸ்பூன், போதுமான உப்பு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி போதுமான தண்ணி வச்சு பெஞ்சிக்கலாம். கண்ணே ஐயா இது பேய் சரியாயா நல்லா எந்த அளவுக்கு பேயறிய அந்த அளவுக்கு தான் சப்பாத்தி நல்லா இருக்கு. நல்லா பிணைஞ்சிடு, நல்லா நசி நசி பேய வேணும். வேவிச்சு வச்ச பூவை வடித்து எடுத்துக்கலாம். சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஏய் நல்ல சுத்தமாக தரைச்சி விடு, கல் காயிட்டு. உள்ள 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 மட்டும் தடை, நல்லா தோட, அப்போதான் காஞ்சத்து நல்லா பொடியாகும். கடலை எண்ணெய் 2 ஸ்பூன். ஐயா எவ்வளோ எண்ணெய் ஊற்றுட்டா? சும்மா கொஞ்சமாக ஊற்று. பறையா? போதும் 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 போதுமா? போதும். நல்லா குத்தி குத்தி வேக இப்படி செப்பு செப்புன்னு நல்லா குத்தி பேஞ்சு அரை மணி நேரம் நல்லா ஊறணும். தண்ணி வடிக்க வச்சு பூ போட்டுக்கலாம். பூவை நல்லா எண்ணெயிலேயே ஒரு வணக்க எடுத்துக்கணும். நல்லா சோற எண்ணெயிலேயே வணக்கி எடுத்துக்கணும். தண்ணி படி சொல்லிடுங்க. மிளகாய் ஆறி இருக்கு, பொடி பண்ணியா? கொஞ்ச நேரம் வணங்கினா போது, எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே விட்டா தீஞ்சு போயிடும். பூவை கொட்டி வச்சுக்கலாம். கொட்டு பாப்பா. நல்ல நேவு நேவுன்னு போட்டு பண்ணிட்டா? சரியா. மிளகாய 2 பொழந்து வச்சுக்கலாம். சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். கடலை இன்னும் 3 ஸ்பூன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடாடிக்கிடுச்சு. அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் 3.
அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாய் 3. நல்ல வெங்காயம் வணங்க வேணாம். தம்பி தோசைக்கல்ல எடுத்துட்டே வரட்டும். நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம். இடித்து வச்ச இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். உருவி வச்ச கருவேப்பிலை 3 கொத்து. கிள்ளி வச்ச புதினா கீரை 20 தழை. கொஞ்ச நேரம் வணக்கட்டு. நல்ல வெங்காயம் செவக்க வணங்கிடுச்சு. இதுக்கு மேலே ஆட்டிகிட்டு வந்து தக்காளி பழத்தை ஊற்றிக்கலாம். நல்ல தக்காளி பழத்தை ஊற்றி நல்ல பச்சை வாசம் போகணும். கொஞ்ச நேரம் நல்லா பச்சை வாசம் போகட்டும். நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இதுக்கு மேலே வணக்கி வச்ச பூவை கொட்டிக்கலாம். மணக்குதாயா? நல்லா மணக்குதா? சரி. பூவை கொட்டி கொஞ்ச நேரம் வணக்கி விட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். போதுமான தண்ணி ஊற்றிக்கலாம். வேணுமில்ல, உங்களுக்கு வேணுங்கிற தண்ணி ஊற்றிங்க. நல்லா வேவிட்டு கொஞ்ச நேரம் வேவிட்டு அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். எனக்கு வேலைக்கு நேரம் ஆச்சு. நீ சமைச்சு நான் மதியம் வந்து சாப்பிட்டு போயிடுறேன். சரி போயிட்டா? சரியா. நல்லா வேவிட்டு நல்லா கொதிச்சு வேவுது. இடித்து வச்சு பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள். முதல்ல போட்டால் பூ வேவாது. இதை உப்பு போடலாம். போதுமான உப்பு. நல்லா வேவிட்டு நல்லா கொதிச்சு வேவிட்டு நல்லா பூ வேகிற அளவுக்கு நல்லா வேவிட்டு நல்லா வெந்து போச்சு. இதுக்கு மேலே இறக்கலாம். பூவாட்டு வெந்து போச்சு. நல்லா வெந்து போச்சு. இந்த மேலே இறக்கலாம். நல்லா மணக்குது. இந்த மேலே மூடி வச்சிடலாம். தோசைக்கல்லாம் எடுத்து மேலே வச்சுக்கலாம். கல் நல்லா சூடாட்டு சப்பாத்திக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா ஊறி போச்சு. இனிமேல் உருண்டை பிடிச்சிக்கலாம். கல் நல்லா சூடாகிடுச்சு. இதுக்கு மேலே சப்பாத்தி போட்டுக்கலாம். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு கணக்காக உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் எலுமிச்சங்காய் சோடு உருண்டை பிடிச்சிருக்கிறேன். நீங்கள் வேணுமுன்னா பெருசாக வேணாலும் பிடிச்சிக்கலாம், சிறுசாக வேணாலும் பிடிச்சிக்கலாம். கோதுமை மாவு வரமாவு கொஞ்சம் தூக்கிங்க.
திருப்பி திருப்பி போட்டு ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். கொண்டு போயிட்டு கொண்டு போயிட்டு கொண்டு போயிட்டாங்க. அப்பா கொண்டு போயிட்டாங்க. போட்டுக்கலாம். நல்லா வேவிட்டு நல்லா பூரி மாதிரி வந்துருக்குது பாரு. பட 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 படன்னு இந்த மாதிரி உப்பி வரும்போது திருப்பிக்கலாம். திருப்பி திருப்பி போட்டு நல்லா வந்து போச்சு, எடுத்துக்கலாம். வரமாவு கொஞ்சம் தூக்கிக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி விட்டு எடுத்துக்கலாம். பட படம் வரும். போட்டால் மேலே வந்துருக்குது பாரு. எல்லா மாவும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி துணி போட்டு நல்லா வேக வச்சுக்குங்க. தம்பி பாப்பா உட்காருங்க. நீங்க அல்ல வரிசை உட்காருங்க. வாங்க. சப்பாத்தி ரெடி, காலிப்புழவரை குருமா ரெடி. வாங்க சாப்பிடலாம். போடுங்க. எனக்கு குழம்பு வேண்டாம். போயிச்சோ இது போய் சாப்பிட்டு குழம்பு வேண்டாம். சாப்பிடுங்க. ஐயா காலிஃப்ளவர் குருமா சூப்பராக இருக்குதாயா. தம்பி உனக்கு காலிஃப்ளவர் சூப்பராக இருக்குது. காலிஃப்ளவர் குழம்புக்கும் சப்பாத்திக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. உனக்கு எப்படி சாமி இருக்குது? நல்லா இருக்குது. பாப்பா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். காலிஃப்ளவர் குருமா பாரு எப்படி மணக்குதுன்னு பாரு. சப்பாத்தி பொறு 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 பொறுதா. சப்பாத்தி விரல தொட்டாத பிரிஞ்சுக்கிறது பாரு.
சப்பாத்திக்கு காலிஃப்ளவர் குருமா இருக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. பசங்க பிள்ளையே நல்லா விரும்பி சாப்பிடுது பாரு. நம்ம வீட்டில் இப்படி பண்ணிக்கிடுங்க, நம்ம பிள்ளை விரும்பி சாப்பிடும். எப்போ பார்த்தாலே சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமாவே வைக்காதீங்க. இந்த மாதிரி காலிஃப்ளவர் குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. காலிஃப்ளவரை கறி சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.